அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பெண்களாகிய நமக்கு நிறைய பொண்ணும் பொருளும் சேரணும், கை நிறைய பணம் சேரணும், வீட்டு பீரோ நிறைய தங்கம் சேரணும் அப்படிங்கிற ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த தங்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆபரணத்துக்காக அழகுக்காக அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது அதை நம்ம அடமானம் வச்சு நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து தப்பித்து கொள்வதற்கும் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலேயே பெண்களுக்கு ஒரு தீராத மோகம் இந்த தங்க நகை மீது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய அற்புதமான இந்த தங்க நகைகள் அப்படிங்கிற வாங்குகிற யோகம் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பணம் சேராது, அதனால் தங்கம் வாங்க முடியாது. அதையும் மீறி கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு நகைகள் வாங்கியிருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது அடமானத்துக்கு போயிருக்கும். பேங்க்லேயோ இல்லை அடகு கடையிலையோ வச்சுருப்போம். திரும்ப மீட்டரலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் மீட்கவே முடியாது. அது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். வருடம் நம்மளால் வட்டி மட்டும்தான் கட்ட முடியும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கை நிறைய காசு வச்சுருப்பாங்க, ஆனால் தங்கம் வாங்கலாம் சேர்த்தலாம் அப்படிங்கும்போது தான் ஏதாவது ஒரு தடைகள் அவங்கள அந்த ஆபரணத்தை வாங்க முடியாமல் தடுத்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேர் ஸ்வர்ணதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வர்ணதோஷம் நீங்குவதற்கு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தீர்த்தத்தை ரெடி பண்ணி அது வீட்டில் எல்லா பக்கமும் தெளித்திங்கன்னா அந்த தோஷம் நீங்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதை செய்யுங்க. இந்த பதிவில் தங்கம் மற்றும் பணம் சேர்வதற்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு நம்ம நினச்சப்போவெல்லாம் தங்கம் வாங்குற மாதிரியும் கையில் நிறைய காசு புழங்குற மாதிரி ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். அற்புதமான பரிகாரம். இதை எப்போ செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அப்படின்னாலும் வியாழக்கிழமை நாளாக பார்த்து செய்யும்போது அதி அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கு உகந்த நாள். மேலும் பொன்னும் பொருளும் அள்ளித்தரக்கூடிய குபேரருக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது. இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னாவே நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே தீரும். அதாவது பணமும் சேரும், நகையும் சேரும். அதனால எந்த வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தங்கம் ஆபரணம் சேரணும், பணம் சேரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு பெண்கள் தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னாலும் அன்னைக்கு செய்யக்கூடாது. இது எந்த வியாழக்கிழமை வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ இந்த வியாழக்கிழமை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ நாங்கள் ஊரில் இருக்கிறோம், அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வீட்டில் தான் செய்யணும். அதாவது நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைகளை எந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அங்கே தான் நீங்கள் இதை செய்யணும். ஏன்னா இது ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சுக்குவீங்க. அதனால் நீங்கள் ஊர்லேருந்து வந்த பிறகு ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது செய்வதற்குண்டான சரியான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 6 மணியிலிருந்து 7, மதியம் 1 மணியிலிருந்து 2, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை இந்த 3 நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும். இந்த 3 நேரத்தில் செய்யும்போது தான் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாதவங்க அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படுது. குரு பகவானுக்கு மிகவும் உகந்த பொருள் மஞ்சள் தூள் அப்படிங்கிறனால அதை நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா பூஜை அறையில் தனியாக வச்சுருப்பீங்க இல்லையா சுவாமி படங்களுக்கு பொட்டு வைப்பதற்குன்ட்டு, அந்த மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. குழம்புக்காக பயன்படுத்திட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்துக்காதீங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தனம் தேவைப்படுது. இந்த சந்தனம் நீங்கள் சந்தன கட்டையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை இழைச்சி அந்த சாரை நீங்கள் எடுத்துக்கலாம்.
இல்லை அப்படிங்கும்போது அந்த வில்லை ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஒரு 2 3 கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அது தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தங்கம் சேர்வதில் இந்த சந்தனம், சந்தனக்கட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிதளவிலும் பயன்படுங்க. சும்மா ஒரு பீஸ் சந்தனக்கட்டையை நம்முடைய பணம் வைக்கும் இடத்துல, நகை வைக்கும் இடத்துல வச்சோம் அப்படின்னாவே அது வந்து பல மடங்கு அந்த பணமும் நகையும் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சந்தனக்கட்டைங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய பரிகாரத்தை செஞ்சு அதற்குண்டான பலனை வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்துட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வந்து தேவைப்படுது. அப்படி அதான் பன்னீர்னு சொல்லும் இல்லையா, அது வந்து உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது ஏதேனும் ஒரு வாசனை திரவியம், இப்போ ஜவ்வாது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜவ்வாதை நீங்கள் கொஞ்சம் கலந்துட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் கலந்து நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி இதை வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. நல்ல ஒரு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப லிக்விட்டாகவும் இருக்கக்கூடாது, ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போது பொங்கலுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு மஞ்சள் பிள்ளார் வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லையே வந்து சொல்லி இருக்கிறேன். மேலும் குபேரருக்கு உரிய நாணயம்னு பார்க்கும்போது இந்த 5 ரூபாய் நாணயத்தை வந்து சொல்லலாம். அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம், அதாவது ஏதாவது ஒரு மூக்குத்தியோ திருகாணியோ உடஞ்சி போன கம்மலோ இல்லை இது மாதிரி ஏதாவது ஒன்று தங்கப்பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. எங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரே ஒரு ஜாதிக்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா பணவசியம், ஸ்வர்ணவசியம் எல்லாத்துக்குமே பெரிதளவிலும் உதவக்கூடியது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட ஜாதிக்காய் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் கூட இதை நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ வாங்கிட்டு வந்து வச்சு கூட அந்த வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இவ்வளவே தான், இந்த 3 பொருட்கள் தான். என்ன? 5 ரூபாய் நாணயம், ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம், ஒரு ஜாதிக்காய். இப்போ தங்கம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 5 ரூபாய் நாணயமும் ஜாதிக்காயுமே போதுமானது. இப்போ நம்ம கலந்து வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, இப்போ நீங்கள் 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த ஜாதிக்காய் வச்சுக்கோங்க. கலந்து வச்ச இந்த சந்தனம் மற்றும் மஞ்சள் கலவையை நீங்கள் நல்லா அது மேலே பூசி நல்லா அது மறையும்படி வந்துட்டு வைக்கணும். அதாவது வெளியில் பார்த்தா தெரியவே கூடாது, அந்த 5 ரூபாய் நாணயமும் தெரியக்கூடாது, அந்த ஜாதிக்காயும் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா இதை வந்துட்டு மூடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு வெற்றிலை மீதோ செம்பருத்தி இலை மீதோ நீங்கள் தினந்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்வீங்க பாருங்க, அந்த இடத்துல வந்துட்டு வச்சிருங்க. வச்சுட்டு ஓம் விட்டேஸ்வராய நமக அப்படிங்கிற குபேர மந்திரத்தை வந்துட்டு சொல்லுங்க. இல்லைன்னா ஸ்ரீம் கும் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. 27 முறையோ 108 முறையோ சொல்றது சிறப்பு. தினந்தோறும் விளக்கேற்றும் போது இதையும் வந்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எத்தனை நாள் இது இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஆகும்போது கொஞ்சம் விரிசல் விழுகும். அந்த சமயத்துலலாம் லைட்டாக இது மேலே தண்ணீரையோ பன்னீரையோ வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து நல்லா அது பூசின மாதிரி ஆகிடும். இதை வந்து நீங்கள் 36 நாட்கள் வந்து வச்சுருங்க. 36 நாட்கள் கழித்த பிறகு இந்த மஞ்சள் கலவை இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் தண்ணீரில் கலந்து விட்டுருங்க. இந்த ஜாதிக்காயை எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் வச்சுருங்க. 5 ரூபாய் நாணயத்தையும் உங்களுடைய பீரோலையே வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வச்சிங்க இல்லையா தங்க வெள்ளி பொருட்கள், அதையும் எடுத்து ஆபரணங்கள் வைக்கும் இடத்துல வச்சுடுங்க. உங்களுடைய கர்ம வினைகளின் அடிப்படைப்படி இது வச்ச இந்த 36 நாட்களுக்குள்ளேயே கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்கம் வாங்கும் யோகம் வந்து உண்டாகி இருக்கும். 99% வந்து நீங்கள் கண்டிப்பாக தங்கம் வந்து வாங்கியிருப்பீங்க. மேலும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்கி இருக்கும். ஒருவேளை கர்ம வினை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ பணம் சேர்வதிலும் நகை சேர்வதிலும் தடை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தடைகள் வந்து இந்த 36 நாட்களுக்குள்ளே வந்து குறைய தொடங்கி இருக்கும். இதன் பிறகு படிப்படியாக கர்ம வினையானது குறைஞ்சு தங்க வெள்ளி ஆபரணம் சேர்க்கை, பண சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அற்புதமான சித்தர் பரிகாரங்க இது. வாய்ப்பு கிடைக்கும் போது வியாழக்கிழமை நாளில் இது செய்யுங்க. அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.